தமிழக முதல்வராக வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற நாளிலிருந்து அவர் வந்து இந்த மாநில வளர்ச்சிக்கான திட்டங்கள், அதே மாதிரி பெண்கள் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான திட்டங்கள், மாணவர்களுக்கான வந்து திட்டங்கள், இதில் வந்து முனைப்படுத்துகிற வந்து ரொம்ப தீவிரம் காட்டி அதை செயல்படுத்திக்கிட்டும் வர்றார், சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டும் வர்றார். ஆனால் இந்த ஆட்சிக்கு வந்து தடைக்கல்லாவோ இல்லை வந்து திருஷ்டி பரிகாரம் மாதிரியோ இல்லை கரும்புள்ளியாவோ சில விஷயங்கள் அப்பப்போ நடக்குது. எதுனா இந்த ஆம்ஸ்டாக் கொலை வழக்கு, அப்புறம் வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழகம் அந்த ஞானசேகரன் பாலியல் வழக்கு, இடையில் வந்து அமைச்சர் பொன்முடியோட அந்த பெண்களை பற்றி தவறான கருத்து, இப்போ வந்து இந்த காவலர்களால் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட அஜித்குமார், இந்த மாதிரி வழக்கு. இது வந்து எல்லாமே என்ன செய்ய நினைக்கிறாங்கன்னா, எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த எடப்பாடி கூட வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து ஸ்டாலின் வந்து இதெல்லாம் வந்து ஞானக்கண் வச்சு, அதாவது தன்னுடைய ஞானக்கண் பார்வை மூலம் வந்து இதெல்லாம் முன்கூட்டியே அறிஞ்சு முன்கூட்டியே போய் தடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இந்த கள்ளக்காதல் விஷயம், இந்த அதே மாதிரி வந்து வெட்டுக்குத்து, இந்த மாதிரி பத்திரிகையில் படிக்கிற வாசகர்களாகிய மக்கள் அவங்களும் இதை தான் எதிர்பார்க்குறாங்க. பக்கத்துலேயே இருக்கணும் ஸ்டாலின், வந்து ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஸ்டாலின் இருக்கணும். இருந்து வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு வந்து அதை வந்து அந்த பிரச்சனையை வந்து உடனே ஸ்டாலின் வந்து அந்த பக்கத்துலேயே இருந்து அதை வந்து முறியடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னா வந்து 8 கோடி மக்களுக்கு மேலே இருக்க தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு 8 கோடி ஸ்டாலினாவது வேணும்.